ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான வீடியோ தான் இது. இது வந்துட்டு ஒரு கோயில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோபி ரோட்டில் குமரன் கரடு அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. இந்த கோயில் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமார வேலாயுத சுவாமிகள். இங்கே வந்துட்டு எல்லா சாமியுமே இருக்கு. மெயினாக அது முருகன் கோவில். ஆனால் இங்கே வந்துட்டு எல்லா சாமியுமே இருக்குது. அவங்க அப்பா, அவங்க அம்மா, அப்புறம் எல்லா சித்தர்கள் இங்கே தெரியுது பாருங்க. எல்லா சித்தர்கள் எல்லாமே இங்கே இருக்குது. எனக்கே பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. புதுசாக இன்றைக்கி தான் நானே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அப்படியே ஒரு மயான அமைதி, அவ்வளோ அமைதியாக இருக்குது. அதிகமாக கூட்டம் இல்லை, ஆனால் அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க. இந்த கோயிலை பார்த்துக்கு நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறணும் அப்படிங்கிறக்கோசரம் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு சிவன் இருக்கார். சிவனை சுற்றி சித்தர்கள், எல்லா சித்தர்களுமே நீங்கள் கேட்க வேண்டிய எல்லா சித்தரும், போகர், பாம்பாட்டி சித்தர், நிறைய சித்தர்கள் எல்லாம் மொத்தம் எத்தனை சித்தர்கள்னு தெரில, ஆனால் ஃபுல்லாக இருக்குது. சிவனை சுற்றி ஏகப்பட்ட சித்தர். அதாவது சித்தர்கள் வந்து சிவனோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லா சித்தருமே இங்கே இருக்க. ஒவ்வொரு சித்தர் பக்கத்துலேயும் ஒவ்வொரு பைப் இருக்குது. பைப் எதுக்கு அப்படின்னா, அதுலேருந்து தண்ணி பிடிச்சி தலையில் அதாவது அந்த மாதிரி அவங்க வேண்டியிருப்பாங்கல்ல, ஒரு 15 நாளைக்கு அவங்க தலையிலேருந்து தண்ணி ஊற்றி விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டியிருப்பாங்க. அதனால் எல்லா சித்தர்கிட்டையும் பைப் இருக்குது. பைப்பில் தண்ணி பிடிச்சி ஊற்றுற மாதிரி. நான் மெயினாக பார்த்தது அருணகிரிநாதரும், போகர் சித்தர், அப்புறம் பாம்பாட்டி சித்தர். இவங்க 3 பேர்த்தையும் தான் மெயினாக எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா அவங்கள மட்டும் தான் எனக்கு தெரியும். அவங்கள பற்றி தான் எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். அதனால் நான் அவங்கள தான் முதல்ல எங்கே கேட்டு வணங்கினேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சாமி பிடிச்சிருக்கோ, பிடிச்சிருக்குன்ட்டு இல்லை, எந்த சாமி உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ அந்த சுவாமியை நீங்கள் வணங்கிக்கோங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். நாங்கள் இங்கே வந்துட்டு போன மாதிரி உங்களுக்கும் வரணும்னு ஆசை இருந்தால் வந்துட்டு போங்க. இது வந்துட்டு கோபி ரோட்டில் குமரன் கரடு அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு இப்படி வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கைலைநாதர் அவங்க மனைவியோடு இங்கே இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சன்னிதானம் இருக்குது. அப்புறம் அவங்களும் வணங்கிட்டு நாங்கள் வந்தாச்சு. ஆனால் எல்லா பக்கமுமே அமைதியாக இருக்குது. எப்படி ஒரு அமைதினா, ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி அவ்வளோ அமைதி. ரொம்ப மேலேன்னு சொல்ல முடியாது, படிகளும் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் மேலே இருக்குது. முடியும் ஒரு அமைதி, அப்படியே விசு விசுன்னு காற்று, அப்படியே ஒரு நல்ல ஒரு அமைதி. அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா முருகன், நம்ம முருகன் தான், முத்துக்குமார சுவாமிகள். அவரை பார்க்கலாம். அவர் இங்கே இருக்கார் பாருங்கள். அழகாக அலங்காரம் பண்ணி அங்கே சாமி கும்பிட்டாச்சு. நான் மறுபடியும் சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிறக்கொசரம் எடுத்து போட்டேன். தெரியுதுங்களா? அர்ச்சனை வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் மறுபடியும் வீடியோவில் போடணுங்கிறக்கொசரம் நான் எடுத்தேன். நல்ல ஒரு அமைதியான இடம். கந்தசஷ்டிக்கு இங்கே வந்துட்டு பெரிய விசேஷம் இருக்கா. சூரசம்ஹாரம் இங்கே தான் நடக்குமா. நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் முடிஞ்சால் கந்தசஷ்டிக்கு வரோம். நீங்களும் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே 7 நவகிரகங்கள் இருக்காங்கள்ல, அந்த 7 நவகிரகங்களுக்கும் தனித்தனியாக ஒரு சன்னிதானம் இருக்குது. அது கீழே இருக்குது. அது தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு இது கொஞ்சம் கம்மி தான் படி. இந்த படி கீழே இப்படி போகணும். இங்கே வந்துருச்சு பாருங்கள். இதுதான் ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்வதி அம்மா, அவங்களுக்கு அப்புறம் இப்போ நவகிரகங்கள் சுக்கிரன், அதுக்கப்புறம் புதனா இல்லை சூரிய பகவான், அப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சன்னிதானம். அப்புறம் என்ன, இவர் யாருமா, இவர் சந்திரன். அதுக்கப்புறம் செவ்வாய் நினைக்கிறேன். மேஷராசிக்கு செவ்வாய் தான் அதிபதி. நான் மெயினாக வணங்கணும் உங்களுக்கு எந்த ராசி அதிபதின்னு சொல்லுங்கள். அவங்கள வந்து வணங்கிட்டு போங்க. ஏன்னா அதிகபட்ச கோயில் இந்த மாதிரி தனித்தனியாக சன்னிதானம் இருக்கிறதுல 7 நவகிரகங்கள் இருக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அமையறதில்ல. அடுத்து ராகு, இது வந்துட்டு சனி பகவான். இங்கே என்னென்னா, சனி பகவானுக்கு நேராக நவகிரக விநாயகர் இருக்கார். அவருக்கு நேராக நவகிரக விநாயகர், அவர் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்காங்க. நல்லாயிருக்கு. இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்களா என்னென்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது கோயில். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு போங்க. தம்பிக்கு, எங்களுக்கு குஷியான தம்பிக்கு குஷி. ஒவ்வொரு படியாக ஏறி வந்து விளையாடிட்டுருக்காரு. அப்புறம் குரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருவு புதனை நாங்கள் வணங்கியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.